ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் எங்கே போனோன்னா, ஆனைக்கட்டியில் ஒரு ஆசிரமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஆசிரமத்தில் கோவில்கள் இருக்குது, 2 கோயில் இருக்குது. அங்கே தான் போனோம். ஆனைக்கட்டி சைடு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி தான் போனோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் மக்களே. அங்கேயே அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு லொக்கேஷன் தெரியல. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது மக்களே. அங்கே பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. நார்மல் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். சண்டேஸ் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் ஆசிரமம் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ நம்ம அங்கே ஆசிரமத்தில் கோவில் இருக்குது, அங்கே நம்ம போய்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே படிக்கிறதுக்காக தான். அந்த ஆன்மீகம் பற்றின கிளாஸஸ் தான் அங்கே வேதாந்து கிளாஸஸ் தான் எடுக்கிறாங்களாமா. ப்ளஸ் சண்டே 1 hour 2 hours பகவத்கீதா கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆன்மீகம் கிளாஸுமே அப்பப்போ எடுப்பாங்க போல் இந்த ஆசிரமத்தில். இங்கே பார்த்திங்கன்னா 2 கோவில் இருக்குது. முருகர் கோவில் ஒன்று, தக்ஷணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. இங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ தான் கேள்விப்பட்டு தான் இங்கே போனோம். டீ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மத்தியானம் சாப்பாடுமே ஃப்ரீ. அங்கே ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க போல். இந்த மாதிரி பர்த்டே, இந்த கல்யாண நாள், இந்த மாதிரி இதுக்கெல்லாமே கொடுக்குறாங்க போல். ஸோ அதனால் இது சுற்றுற இடமோ அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது மக்களே. குழந்தைங்களுக்கு ஆடுறக்கு பிளேஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்மீகத்தோட ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் தான் இந்த ஆசிரமம். ஆக்சுவலி தங்கி படிக்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறது, இந்த கிளாஸஸ்க்கு அவங்களே தங்கி ஜென்ஸு லேடிஸு அந்த மாதிரி தங்கி படிக்கிறாங்க. நிறையா என்ன சொல்கிறது, ஃபாரின்லேருந்தெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க போல். இங்கே அங்கேயே ஹாஸ்டல்ஸு அதெல்லாமே இருக்குது. எங்கள் மாமனாருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். அவருக்காக போய் பார்த்தோம். சண்டே கிளாஸஸ் வேணால் அட்டன் பண்ணலாம், யார் வேணால் ஃப்ரீ. மற்றபடி தங்கி படிக்கிறதுக்கு எல்லாமே சார்ஜஸ் ஆகும் போல். நம்ம எக்ஸ்பென்ஸ் நம்ம பார்த்துக்கணும் போல். இப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மக்களே. நாங்கள் இந்த ஆசிரமத்தில் ஃபுல்லுமே மயிலுங்க, அதெல்லாமே ஏகப்பட்ட மயில் இருக்குது. இங்கே பாருங்கண்ணா, இங்கே இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால, முருகர் கோயில் ஒரு 50 படிக்கட்டு இருக்குது. பூஜை டைமிங் போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த வியூலேருந்து பார்க்கும்போதே செம சூப்பராக இருக்குது. எங்கேயோ வெளியூரில் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஆசிரமம் இருக்குது. இந்த சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளா பஸ்ஸஸ்ஸு, கேரளா இது தான் ஃபுல்லுமே வருது. அட்டப்பாடி, அகலி, மன்னார்காடு அந்த மாதிரி ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறமா போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ஆசிரமத்தோட எக்ஸ்பீரியன்ஸு. அந்த நல்லா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க அது ஃபுல்லுமே. அதுக்கப்புறமா போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. அப்படியே கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். அது விளையாடுற இடம்லாம் கிடையாது, ஆன்மீகமான இடம். ஆன்மீகத்தோட தகவல்